பயங்கரவாத தடை சட்டத்திற்கு இடைக்கால தடை உத்தரவு ஐநா ஆணையாளர் அழுத்தம். தமிழர் காணிகளை சுவீகரிக்க முயன்ற அனுர் அரசு அதிரடியாக இடைநிறுத்திய நீதிமன்றம். வடக்கு கிழக்கில் புலிகளின் எழுச்சி, அரசை எச்சரிக்கும் பொன்சேகா. விடுதலை புலிகளின் முகாம் இருந்த பகுதியில் புதையல், நால்வர் அதிரடி கைது. வேலிகந்தையில் பிள்ளையானின் சித்திரவதை முகாம் கண்டுபிடிப்பு, விசாரணையில் வெளியான பல திடுக்கிடும் தகவல்கள். நாமலுக்கு எதிராக நிதி மோசடி குற்றச்சாட்டு. ராஜபக்ஷ குடும்பத்திற்கு விழுந்த மேலும் ஒரு பேரிடி, அதிரடி கைது. போராட்ட களத்தில் தன்னை விரட்டியவர்களை நாயொன்று கூறிய சிவிகே. சந்தையில் அரிசிக்கு தட்டுப்பாடு, விலை அதிகரிக்கும் அபாய நிலை. இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இடைக்கால தடை விதிப்பதுடன் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் வால்கர் டக் வலியுறுத்தியுள்ளார். தமது விஜயத்தை நிறைவு செய்வதற்கு முன்னதாக கொழும்பில் நேற்று மாலை ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நீண்ட காலமாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் மற்றும் கைதிகள் குறித்து விரைவாக மதிப்பாய்வு செய்து அவர்களை விடுவிக்க வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் தன்பாலின உறவுகளை குற்றமற்றதாகும் சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் உள்ளதென்பது அறிய கிடைத்துள்ளதாகவும் அது விரைவில் நிறைவேற்றப்படும் என நம்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் காவல்துறையில் மறுசீரமைப்புகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மனித உரிமைகள் கவலைகளை நிவர்த்தி செய்வதற்கு இலங்கை அரசாங்கத்துடன் தொடர்ச்சியான ஈடுபாட்டை மேற்கொள்வதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை உயர்ஸ்தானிகர் வால்கர் டக் குறிப்பிட்டுள்ளார். வேலிகந்தையில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனின் சித்திரவதை முகாம் இருந்த இடத்தை குற்றப்புலனாய்வு திணைக்களம் கண்டுபிடித்துள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட இடம் இதுவென குறிப்பிடப்படுகின்றது. விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து கருணா பிள்ளையான் பிரிந்த பிறகு இந்த முகாம் பிள்ளையானின் குழுவினரால் செயல்படுத்தப்பட்டு வந்துள்ளதாக தெரிய வருகின்றது. பேராசிரியர் 2006 ஆண்டு டிசம்பர் மாதம் 15ஆம் திகதி அன்று கொழும்பில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் கலந்து கொண்டு திரும்பும் போது கடத்தப்பட்டு வேலிகந்தை முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். அங்கு அவர் சிறைப்பிடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த முகாமில் ஏராளமானோர் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதாகவும் சித்திரவதை செய்யப்பட்ட பல நபர்களையும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் சந்தித்துள்ளதாகவும் மூத்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். இந்த நபர்களிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரி மேலும் கூறியுள்ளார். இந்த முகாம் 2005ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருவதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். சுற்றியுள்ள கிராமங்களில் வசிக்கும் மக்களிடமும் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் விசாரித்துள்ளனர். முகாம் இருந்த காலத்தில் சித்திரவதைக்கு உள்ளானவர்கள் வலியால் அலரும் சத்தங்களை தொடர்ந்தும் கேட்டதாக குடியிருப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். சத்தம் தாங்க முடியாததாகவும் முகாமில் இருந்து அவ்வப்போது குப்பை நாற்றம் வீசுவதாகவும் மக்கள் தெரிவித்துள்ளனர். போர் முடிந்த பிறகு விவசாயிகள் இந்த முகாமை சுற்றியுள்ள நிலத்தை நெல் பயிற்சிக்கு பயன்படுத்தி வருகின்றனர். எனினும் முகாம் உயரமான இடத்தில் அமைந்திருப்பதால் முகாம் இன்னும் பாதுகாப்பாக இருப்பதாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். தற்பொழுது குற்றப்புலனாய்வு பிரிவு அந்த இடத்தை கண்காணித்து வருகின்றது. இந்த முகாமில் தங்கியிருந்த பிள்ளையானின் தரப்புடன் தொடர்புடைய பலரையும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் விசாரித்து வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளனர். இந்த இடம் ஒரு சித்திரவதை முகாமாக நடாத்தப்பட்டதாகவும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடத்தப்பட்ட பின்னர் கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத்தின் உடல் ஒரு ஓடையில் வீசப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. வடக்கு கிழக்கில் விடுதலை புலிகளின் மனநிலையில் வாழ்ந்த சிலர் இன்னும் இருப்பதாக முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கில் காணி விடுவிப்பு மற்றும் ராணுவ முகாம் அகற்றுவது தொடர்பில் அரசு தொலைக்காட்சியில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், புலிகளின் நிகழ்ச்சி நிரல்கள் குறித்து கனவு காணும் கூட்டம் ஒன்று இன்னும் இருக்கின்றது. அனைத்து மக்களும் அல்ல, புலிகளின் உறுப்பினர்களாக இருந்த 35,000 பேரில்
7 அல்லது 8,000 பேர் இருக்கலாம். புலிகளுக்கு ஆதரவளித்த அரசியல்வாதிகள் இருக்கின்றனர். அத்துடன் புலிகளை மீண்டும் எழுச்சி பெற வைக்க முடிந்த அனைத்தையும் செய்யும் டயஸ்போரா கூட்டம் ஒன்று உள்ளது. இவ்வாறான அச்சுறுத்தல்கள் இருக்கும்போது யுத்தம் ஒன்று உருவான பின்பு ராணுவ முகாம்களை நிறுவுவது தொடர்பில் சிந்திக்காமல் முன்னதாகவே தூரநோக்குடன் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படாதவாறு ராணுவ முகாம்கள் நிறுவப்பட வேண்டும். யாழ்ப்பாணத்தில் உள்ள பாதுகாப்பை பலவீனப்படுத்தினால் அது யாழ்ப்பாண மக்களுக்கு தான் சரியில்லை. அங்குள்ள மக்களே அதனை பற்றி சிந்திக்க வேண்டும். மனிதர்களை கொலை செய்த ஆவா என்ற பாதாள கும்பல் அங்கிருந்தது. இந்தியாவில் இருந்து கேரளா கஞ்சா உள்ளிட்ட பொருட்கள் யாழ்ப்பாணத்திற்கு வருகின்றது. அத்தோடு பாதுகாப்பு வீதி தடைகளை அகற்றினால் தெற்கில் இருந்து கொலைகளை செய்துவிட்டு பாதாள குழுக்கள் வடக்கிற்கு ஊடுருவக்கூடும். அரசியல் லாபத்திற்காக சில அரசியல்வாதிகள் ராணுவ முகாம்களை அகற்றுமாறு தெரிவித்திருந்தாலும் ஒரு சில இடங்களில் மக்கள் பாதுகாப்பு முகாம்கள் இருப்பதற்கு விருப்பப்படுகின்றார்கள். சிங்கப்பூர் மற்றும் சுவிட்சர்லாந்தில் இருக்கும் நிலை இங்கு இல்லை என்பதை புரிந்து கொண்டு தற்போதுள்ள ஆட்சியாளர்கள் செயல்பட வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 70 மில்லியன் ரூபாய் நிதியை நம்பிக்கை மோசடி செய்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. ரக்பி விளையாட்டை ஊக்குவிப்பதாக கூறி இந்திய நிறுவனமான கிரிஷிடமிருந்து நிதியை பெற்று மோசடி செய்ததாக சட்டம் அதிபரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணைக்காக பிரதிவாதியான நாமல் ராஜபக்ஷ இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். இதன்போது குறித்த வழக்கை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி மீண்டும் அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் துணைவியார் சிரந்தி ராஜபக்ஷவின் சகோதரரான நிஷாந்த விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டுள்ளார். நிஷாந்த விக்ரமசிங்க ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவையின் முன்னாள் தலைவர் என்பது குறிப்பிடத்தக்கது. விமான சேவை நிறுவனத்திற்கான விமான கொள்வனவு தொடர்பிலான முறைகேடுகள் குறித்த விசாரணைகளுக்காக நிஷாந்த கைது செய்யப்பட்டுள்ளார். மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தில் பாரியளவு முறைகேடுகள் மோசடிகள் இடம்பெற்றதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் நிஷாந்த கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வீதியில் நடந்து போகும்போது நாய்கள் குரைப்பது வழக்கமானது என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். செம்மணி போராட்ட விவகாரம் தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழரசு கட்சி தலைவர் விரட்டியடிக்கப்பட்டதாக செய்தி வந்தது. என்னை யாரும் விரட்டியடிக்கவில்லை, அகற்றப்பட்டார் என்று செய்தி வந்தது. நான் அகற்றப்படவில்லை, எதுவுமே இல்லை. ஏன் இவ்வாறு செய்தியை போட்டார்கள் என்று எனக்கு விளங்கவில்லை. உண்மை எழுத வேண்டும். எனது பாட்டில் நான் வெளியேறி சென்றேன். இவ்வாறான செய்திகள் எழும்பொழுது அது எம்மை பாதிக்கின்றது. உண்மையில் அவ்வாறு நடந்தால் பரவாயில்லை. நாங்கள் இருந்த இடத்தில் 100க்கும் மேற்பட்ட மக்கள் இருந்தார்கள். ஒருவர் கூட எமக்கு எதிராக குரல் எழுப்பவில்லை. நல்லொரு விடயம் ஒன்றிற்கு இலங்கை தமிழரசு கட்சி ஆதரவளிக்க வேண்டும் என்பதற்காகவே நாம் அங்கு பங்கேற்றிருந்தோம். உள்ளூராட்சி தேர்தலில் நிமிர்ந்து நிற்கின்ற கட்சி என்ற வகையில் தமிழரசு கட்சிக்கு பொறுப்பு இருக்கின்றது. அந்த கடமையை செய்வதற்காக நாம் போயிருந்தோம். வீதியில் சென்றால் நாய்கள் குறிப்பது வளமை. நான் அவ்வாறு சென்றேன். அவ்வாறே அதுவும் நடந்தது. அது பரவாயில்லை. மக்கள் இதனை கண்டிக்க வேண்டும். மக்களுக்கு பொறுப்பு இருக்கின்றது. ஏற்பாட்டாளர்கள் பல முயற்சிகளை எடுத்தார்கள். அவர்களை நான் பாராட்டுகின்றேன் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வடக்கில் காணிகளை சுவீகரிக்கும் வர்த்தமானியை இடைநிறுத்தி உயர்நீதிமன்றம் இடைக்கால உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் தாக்கல் செய்த மனு இன்று விசாரிக்கப்பட்ட பின்னர் குறித்த வர்த்தமானியை தற்காலிகமாக வலிதற்றதாக்கும் இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. காணி நிர்ணய சட்டப்பிரிவு 4க்கு அமைவாக வடக்கில் காணிகளை சுவீகரிக்கும் 28/3/2025 திகதியிடப்பட்ட 24/30/25 இலக்கமிடப்பட்ட வர்த்தமானியை இடைநிறுத்தியே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அடுத்த வழக்கு விசாரணை எதிர்வரும் ஜூலை மாதம் 2ஆம் தேதி இடம்பெறவுள்ளது. அதற்கிடையில் குறித்த வர்த்தமானியை மீள கைவாங்குவதற்கான வர்த்தமானியை அரசாங்கம் வெளியிட்டால் அதனை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுக்குடியிருப்பு பிரதேசத்திற்கு உட்பட்ட மாணிக்கபுரம் கிராமத்தில் வைரவர் கோவிலுக்கு அருகில் முன்னதாக விடுதலை புலிகளின் முகாம் அமைந்த பகுதியாக காணப்பட்ட நிலப்பகுதியில் புதையல் தோண்டிய குற்றச்சாட்டில் 4 புதுக்குடியிருப்பு போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த கைது நடவடிக்கை நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. குறித்த பகுதியில் ஒரு குழுவினால் புதையல் தோண்டப்படுவதாக புதுக்குடியிருப்பு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து அப்பகுதிக்கு சென்ற புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய அதிகாரிகள் கொண்ட குழுவினர் விசாரணைகளை நடாத்தி 4 கைது செய்துள்ளனர்.
சந்தையில் தட்டுப்பாடாக உள்ள சம்பா, கேரி சம்பா மற்றும் சிவப்பு பச்சை அரிசி ஆகியவற்றின் விலை அதிகரிப்பதற்கான சாத்தியம் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போதைய நிலையில் இலங்கையின் பல்வேறு பிரதேசங்களிலிருந்தும் சிறு மற்றும் குறு அரிசி ஆலை உரிமையாளர்கள் தங்கள் கைவசம் இருந்த சம்பா, கேரி சம்பா மற்றும் சிவப்பு பச்சை அரிசியை சந்தைக்கு விடுவித்துள்ளனர். எனினும் பாரியளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்கள் தங்கள் வசம் இருக்கும் சம்பா, கேரி சம்பா, சிவப்பு பச்சை அரிசி ஆகியவற்றை தொடர்ந்தும் பதுக்கி வைத்துக் கொண்டுள்ளதுடன் அவற்றின் விலையை அதிகரிப்பதற்கும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். வரும் நாட்களில் சந்தையில் அரிசிக்கு செயற்கையான தட்டுப்பாடு ஒன்றை ஏற்படுத்தி அதன் பின்னர் அரிசி விலையை அதிகரிப்பதற்கு பாரிய அரிசி ஆலை உரிமையாளர்கள் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிய வந்துள்ளது.